வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7th புக்கில் இருக்க பொருளியலில் உற்பத்தி அப்படிங்கிற லெசன் தான்ப்பா பார்க்க போகிறோம். நம்ம 6th 7th வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே 8th 9th 10th +1 +2 எல்லாத்துக்குமே நமக்கு வீடியோ கொடுத்துட்டோம்ப்பா. இப்போ இந்த 7th நமக்கு பொருளியல் வீடியோ நம்ம கம்ப்ளீட் ஆகுதுப்பா. எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நம்ம 140 days ஸ்டடி பிளான் ப்ளஸ் 40 டெஸ்ட் சீரீஸ் நம்ம பிளேலிஸ்ட்டில் வீடியோ கொடுத்துருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் தான். உங்கள் டெஸ்ட்டு ப்ளஸ் பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீயாகவே நாங்கள் டெலகிராமில் கொடுத்துருவோம். நீங்கள் அதை வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த உற்பத்தி அப்படிங்கிற லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நம்ம எக்ஸாமுக்கு எது தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இதில் பாதி ஸ்கிப் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. எக்ஸாம் ஓரியன்டாக என்ன படிக்கணுமோ அதை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். வாங்க, இப்போ உற்பத்தியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கரும்பு எப்படி நம்ம விளைவிக்கிறாங்கன்னா வேளாண்மை மூலமாக விளைவிக்கிறாங்க. அதனால் அதை முதன்மை உற்பத்தி அப்படிங்கிறாங்க. ஏன்னா வேளாண்மை அப்படிங்கிறது நமக்கு முதன்மை உற்பத்தி தானே. நெக்ஸ்ட்டு கரும்பு சர்க்கரை கரும்பில் இருக்கிற சர்க்கரை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு போய் இயந்திரம் மூலமாக அதை தயாரிக்கிறாங்க. அதனால அந்த சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது 2ஆம் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த சர்க்கரையை நுகர்வோர் ஆகிய நம்ம அதை வாங்குகிறோம் இல்லைங்களா, அதை கடைக்காரவங்க கடை வச்சு விற்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு சேவை செய்கிறதுனால அதை 3ஆம் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் நிலை உற்பத்தியில் இடம்பெறும் விற்பனை கூடங்கள் நம்முடைய தேவையை நிறைவேற்றும் சேவைத்துறையை அது செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேவைத்துறைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வங்கிகள், காப்பீட்டு நிறுவனம் அதெல்லாம் சேவைத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்தி என்பது மூலப்பொருட்களை மாற்றியமைத்து நம் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு முழுமையாக்கும் ஒரு பொருள் அப்படிங்கிறாங்க. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பொருளாக மாற்றுறது தான் உற்பத்தி அப்படிங்கிறாங்க. அந்த உற்பத்திக்கு உதவுகின்ற பல்வேறு காரணிகள் என்னன்னு பாருங்கள். நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு அல்லது நிறுவனம். அமைப்பு, நிறுவனம் ரெண்டும் ஒன்று தான். இது எல்லாமே நம்ம உற்பத்திக்கு தேவையான முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் உற்பத்தியும் நுகர்வும் இன்றியமையாத செயல்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த உற்பத்தி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது நுகர்வு பண்டமாக நுகர்வோர்கள் வாங்கிட்டு போனால் தான் மறுபடியும் அதை உற்பத்தி பண்ணுவாங்க. அதனால் இந்த 2 செயலுமே ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்திக்கான பொருள் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருள்களையும் மூலப்பொருள் அல்லாதனவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்குற செயல் தான் உற்பத்தி அப்படிங்கிறாங்க. மூலப்பொருள் இல்லாத பொருள் ரெண்டையுமே சேர்த்து உருவாக்குறதுக்காக நம்ம செய்கிற செயல் தான் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம காட்டிலேருந்து பருத்தி எடுத்து அதை பிரித்து எல்லாமே ரெடி பண்ணி அதை நமக்கு ஒரு ட்ரெஸ் ஆக்கி கொடுக்குறாங்கல்ல, இதுவுமே ஒரு உற்பத்தியோட சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட பயன்பாட்டு வகைகள் சொல்கிறாங்க. வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, காலப்பயன்பாடுன்னு 3 வடிவமாக சொல்கிறாங்க. இதில் வடிவ பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதி ஆகிறதுங்கிறாங்க. இந்த பருத்தி ட்ரெஸ்ஸாக பருத்தியாக இருக்கும்போது விலை கம்மியாக இருக்கும், அதே ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டாங்கன்னா விலை கூடும் இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. இடப்பயன்பாடுனா ஒரு பொருள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போக்குவரத்து செல்லப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதி ஆகிறது அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை கொண்டு போய் அங்கே சேல்ஸ் பண்ணும்போது அதோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, விளைபொருளான அரிசி தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லும்போது அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரிக்குதுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு நமக்கு அரிசி இருக்குது, ஆனால் கேரளாவில் பற்றாக்குறையாக இருக்குன்னா அங்கே நம்ம கேரளாவுக்கு கொடுக்கும்போது அங்கே ரேட் கூடும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கால பயன்பாடு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு மிகுதி ஆகிறதுங்கிறாங்க. சேமிப்பு கிடங்குல நம்ம சேர்த்து வைப்போம் இல்லைங்களா, அப்போ சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு மிகுதி ஆகுதுங்கிறாங்க. நுகர்வோரால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவு பயிர்கள், நெல், கோதுமை போன்றவற்றை சேமித்து வைப்பதால் அவற்றின் தேவையும் பயன்பாடும் மிகுதியாகிறது. எல்லாருமே நம்ம நெல், கோதுமை டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ அது நம்ம தேவைக்காகவும் கொஞ்சம் சேமித்து வைக்கணும். அப்படிங்கும்போது அதோட பயனும் பயன்பாடும் மிகுதியாகும் அப்படின்னு சொல்லி அந்த 3 பயன்பாடுகளுமே வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு 3 பற்றியுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பயன்பாடு என்பது நமது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதுங்கிறாங்க. பயன்பாடுனா என்னன்னா நம்ம தேவையும் நம்ம விருப்பத்தையும் நிறைவு செய்வது தான் பயன்பாடு அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் என்ன பொருளாதார நிலை இருக்குது அப்படின்னா கலப்பு பொருளாதார முறை தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தனியார் துறையும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து செயல்படுறது தான் கலப்பு பொருளாதார நிலை. அதுதான் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, உற்பத்தியின் வகைகளை 3 விதமா வந்து பிரிக்கிறாங்க. அது என்னன்னா முதல்நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. இதை ஏற்கனவே நம்ம போன 6th வந்து நம்ம படிக்கும்போது பார்த்துருப்போம்ப்பா. முதல்நிலை இரண்டாம் நிலை உற்பத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி, அதாவது விவசாயத்தை வந்து உற்பத்தி பண்றாங்கல்ல, அந்த பருத்தி வந்து முதல்நிலை உற்பத்தி. அந்த பருத்தி ஆலை அந்த திரும்ப ஃபேக்டரி கொண்டு போயிட்டாங்கன்னா அது இரண்டாம் நிலை உற்பத்தி. இரும்பு தாது அப்படிங்கிறது வந்து அந்த வெட்டி எடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து முதன்மை துறை. அதை இரும்பு ஆலை ஃபேக்டரிக்கு கொண்டு போய் அதை பொருளாக மாற்றினாங்க அப்படின்னா அது இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மூன்றாம் நிலை உற்பத்தியை பற்றி சொல்கிறாங்க. சமூகத்தில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள் போன்றோர் ஆற்றும் சேவைகள் தான் மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நமது நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் நிலையான சேவைத்துறை தான் பெரும்பாலான பங்கு வகிக்குது. அதாவது இப்போ வந்து பெரும்பாலான பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவைத்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்பத்திக்கான காரணிகள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். உற்பத்திக்கான காரணிகளை உற்பத்தியின் உள்ளீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்திக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உற்பத்திக்கான காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள். நிலம் மற்றும் உழைப்பு ஆகியன வந்து முதன்மை காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு ஆகியவை பெறப்பட்ட அல்லது இரண்டாம் நிலை காரணிகள் அப்படிங்கிறாங்க. ஒரு உற்பத்தி ஆகணும் ஒரு இடத்துல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன வேணும், ஃபஸ்ட்டு நமக்கு நிலம் வேணும், அதில் ஒருத்தவங்க உழைப்பு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ அதுதான் வந்து முதல்நிலை உற்பத்தி. அதுக்கப்புறம் என்ன வேணும், நமக்கு அமௌண்ட் வேணும் இல்லைங்களா அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு, அந்த மூலதனமும் அந்த தொழிலமைப்பு தான் இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படிங்கிறாங்க. மூலதனம் அப்படின்னா என்ன மூலதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதலீடு அப்படிங்கிறாங்க. அதாவது முதலீடுனா அமௌண்ட் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதுதான் சொல்கிறாங்க. தொழிலமைப்பு அப்படின்னா உற்பத்தியில் நிலம், உழைப்பு மற்றும் மூலதனத்தை ஒருங்கிணைப்பது, அதாவது அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறவங்க இருக்காங்கல்ல, அதுதான் தொழிலமைப்பு அப்படிங்கிறாங்க. தொழிலமைப்பு அப்படிங்கிறவங்க தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நிலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம் அப்படிங்கிறது உற்பத்தி காரணி. இயற்கை வளங்கள் அனைத்தையும் அல்லது இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை அனைத்தையும் குறிப்பதாகும் அப்படிங்கிறாங்க. இயற்கை வந்து இலவசமாக மனிதனுக்கு ஒன்று கொடுத்துருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிலம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் வளங்களை பொறுத்து நிலத்தின் வடிவம் வந்து மாற்றமடைகிறதுங்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நிலம் அமைஞ்சிருக்குன்னா அது என்ன சுற்று வட்டாரத்தை பொறுத்து அந்த இடம் வந்து வடிவம் வந்து மாற்றப்படும் அப்படிங்கிறாங்க. வேளாண்மை செய்யும் போது அது விளை நிலமாக இருக்கும். அதே வந்து லேண்டு போட்டுட்டாங்க அப்படின்னா அது வீட்டு மனை நிலமாக மாறுது இல்லைங்களா, அதைத்தான் நிலத்தை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நிலம் வந்து இயற்கையின் கொடை அப்படிங்கிறாங்க. மனிதனின் பரிமாண வளர்ச்சி தோன்றுவதற்கு முன்னாடியே வந்து நிலம் தோன்றிருச்சுங்கிறாங்க. ஒரு நிலப்பரப்பு இருந்தால் தானே அந்த இடத்துல மனித இனமே தோன்றியிருக்கும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நிலத்தின் அழிப்பு வந்து நிலையானது அப்படிங்கிறாங்க. நிலத்தின் மொத்த பரப்பளவையும் எந்த மாற்றத்திற்கும் உட்படுத்த இயலாது. நிலம் வந்து அழியாது, அது எப்பயும் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மனிதன் மேற்கொள்ளும் முயற்சியினால் நிலத்தின் அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. அதாவது ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டு இடம் இருக்குது அப்படின்னா மனிதன் என்ன முயற்சி செஞ்சாலும் அது அரை கிரவுண்டாவோ கிரவுண்டாவோ ஆக்க முடியாது. அந்த ஒரு கிரவுண்டு அப்படியே தான் இருக்கும். வேணா அதில் நம்ம அரை கிரவுண்டு வீடு கட்டி அரை கிரவுண்டை சும்மா போட்டுக்கலாம், அந்த மாதிரி நம்ம செய்யலாமே தவிர மற்றபடி நிலத்தை வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. நிலத்தின் செழிப்பை வந்து உயர்த்த முடியுமே தவிர அதன் அளவை வந்து மாற்ற முடியாது. அது ஒரு விலை நிலமாக மாற்றலாம், இல்லைன்னா வீடு கட்டுற பிளாட்டாக மாற்றலாம், அப்படி ஏதாவது நம்ம மாற்றிக்கலாமே தவிர அந்த அளவை வந்து நம்மளால் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. நிலம் வந்து அழிவில்லாததுன்னு சொல்கிறாங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து பண்டங்களும் அழிந்து போகக்கூடியவை, ஆனால் நிலம் மட்டும்தான் அழியவே அழியாதுன்னு சொல்கிறாங்க. நிலத்தின் அழிப்பு என்றும் மாறாதது, அழிவதற்காக உள்ளது, அழிவற்றதாக உள்ளது அப்படிங்கிறாங்க. நிலத்தோட மதிப்பு வந்து என்னைக்கும் அழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் செய்கிற என்ன ஒரு உற்பத்தி பொருளுக்கும் நிலம்தான் வந்து நமக்கு அடிப்படையாக இருக்குது. ஏன்னா ஒரு தொழிற்சாலை போடணும், இல்லை மூலப்பொருட்கள் வந்து நமக்கு வாங்குறதுக்கு வந்து வேளாண்மை செய்யணும், அப்படி என்ன நம்ம எடுத்துக்கிட்டாலும் நமக்கு நிலம்தான் வந்து அடிப்படையாக இருக்குது. அப்போ அடிப்படையாக என்ன இருக்கோ அதுதான் முதன்மை காரணி, அப்போ அதுதான் முதன்மை உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம் வந்து இடம்பெயரக்கூடியது அன்று அப்படிங்கிறாங்க. நிலம் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து நம்ம நிலத்தை வந்து தூக்கிட்டு போக முடியாது. இப்போ நம்ம நிலம் இங்கே இருக்குது, மதுரையில் இருக்குது அப்படின்னா மதுரையிலேருந்து அந்த சென்னைக்கு நம்மளால் தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அந்த மாதிரி வந்து அதை இடம்பெயர்த்து கொள்ள வந்து முடியாது அப்படிங்கிறாங்க. நிலம் வந்து ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம் மனிதனால் உண்மையாக அழிக்க முடியாத ஆற்றல்கள் சிலவற்றை வந்து நிலம் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த இயற்கை வாயு அதெல்லாம் நிலத்திலேருந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதனால நிலம் வந்து ஆற்றல் வாய்ந்ததுங்கிறாங்க. நிலம் வந்து செழிப்புத்தன்மையில் மாறுபடும் அப்படிங்கிறாங்க.
ஒரு இடத்துல வந்து அது வேளாண் நிலமாக இருக்கும், இன்னொரு இடத்துல அதை பிளாட் போட்டு விற்பாங்க, ஒரு இடத்துல பருப்பு அதிகமாக விளையும், ஒரு இடத்துல கோதுமை அதிகமாக விளையும் இல்லைங்களா. அதனால் செழிப்புத்தன்மையில் வந்து அது மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம் என்பது வந்து இயற்கையின் நன்கொடை, நிலத்தின் ஆரம்ப அளிப்பு விலை வந்து 0 ஆகுங்கிறாங்க. இது ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா. நிலத்தின் ஆரம்ப அளிப்பு விலை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது 0 ஆகும் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல, அதில் போய் நம்ம வேளாண்மை செஞ்சாலும் வீடு கட்டி அந்த ரெண்ட்டுக்கு விட்டாலும் தான் அதுலேருந்து நமக்கு வருமானம் வரும். அப்படிங்கிறவங்க அதோட ஆரம்ப விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 0 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உழைப்பை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள். உழைப்பின் பாதையில் உழைப்பு என்பது மனித இடுபொருள் ஆகும் அப்படிங்கிறாங்க. உழைப்பு அப்படின்னா ஒரு மனுஷன் அவனுக்கு போடக்கூடிய எஃபர்ட் தான் அந்த இதோட ஒரு மனிதன் போடக்கூடிய இடுபொருள் தான் உழைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பணியை ஒருவர் செய்தால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமின்றி அதை செய்வதற்கான கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியே உழைப்பு அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஆல்பர்ட் மார்சல் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் மனசுக்கு நிம்மதி ஏற்படுற அளவுக்கு ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் வந்து உழைப்பு அப்படின்னு, மனநிறைவாக எது செய்கிறாங்களோ அதுதான் உழைப்பு அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் மார்சல் அவர்கள் சொல்கிறாங்க. ஆடம் ஸ்மித் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து பொருளியலின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்களோட கோட்பாடு என்னன்னா செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் அப்படிங்கிற இலக்கணம் தான் அவங்களோட கோட்பாடு. நன்னெறி கருத்து, உணர்வு கருத்து, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிற சிறந்த 2 படைப்பு நூல்கள் வந்து ஆடம் ஸ்மித் அவர்களோட இதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து வெளிவந்த வருஷம் பார்த்துக்கோங்கப்பா. நன்னறி கருத்து உணர்வு கொள்கை வந்து 1759, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படின்னா 1776. இது ரெண்டையுமே கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்து அவங்களோட சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உழைப்பின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற உற்பத்தி காரணிகளை காட்டிலும் உழைப்பு அதிகமாக அழியக்கூடியதாக உள்ளது அப்படிங்கிறாங்க. மித்த உற்பத்தி நிலையை காட்டிலும் உழைப்பு வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்பை வந்து சேமித்து வைக்க முடியாது. வேலையில்லாத தொழிலாளர்களின் உழைப்பானது அது வேலையில்லாத நாள்களில் வந்து அது வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வேலை செய்யலாம், இந்த உழைப்பை சேர்த்து வச்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை மறுநாளைக்கு வந்து நம்ம கொண்டு போக முடியாது இல்லைங்களா. அதனால் அது வந்து அழியக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உற்பத்தியில் உழைப்பு என்பது ஒரு செயற்படு காரணி அப்படிங்கிறாங்க. ஒரு உற்பத்தி தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல யாராவது ஒரு ஆள் உழைச்சிருக்கணும் இல்லைங்களா. அதனால அது ஒரு செயற்படு காரணி அப்படிங்கிறாங்க. நிலமோ மூலதனமோ உழைப்பு இல்லாமல் அதிக உற்பத்தி திறனை அளிக்க முடியாது. அதாவது ஒரு உழைப்பு அந்த இடத்துல இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து நிலமாக இருந்தாலும் சரி மூலதனமாக இருந்தாலும் சரி அது வந்து அதிக உற்பத்தி வந்து தராது அப்படிங்கிறாங்க. உழைப்பு ஒரே சீரானதல்ல, திறமையும் பயிற்சியும் நபருக்கு மாறுபடுகிறதுங்கிறாங்க. ஒருத்தவங்க திறமையானதான் ஒரு வேலையை 1/2 hourல செஞ்சிருவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அதனால ஆளுக்கு ஆள் வந்து உழைப்புங்கிறது மாறுபடும் அப்படிங்கிறாங்க. உழைப்பை உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க முடியாது. அதாவது வேலை செய்கிறவங்ககிட்ட இருந்து அந்த உழைப்பை வந்து நம்மளால பிரித்து எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உழைப்பு வந்து இடம் பெயரக்கூடியது. நிலம் வந்து இடம் பெயர முடியாது, ஆனால் உழைப்பு வந்து இடம் பெயர முடியும். ஏன்னா உழைப்பு வந்து ஒரு மனுஷன் தானே செய்வான். அப்போ மனுஷன் வந்து இடம் மாறுவாங்க இல்லைங்களா. அதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கம்மியான சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனியில் நமக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தாங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு நம்ம அந்த வேலைக்கு போவோம் இல்லைங்களா. அப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருந்த உழைப்பு வந்து அந்த கம்பெனிக்கு மாறுபடுது இல்லைங்களா. அதைத்தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்லி ஆடம் ஸ்மித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிற நூலில் வந்து அவங்க வேலை பகுப்பு முறையை வந்து அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து ஒரு வேலையை வந்து ஒரே ஆள்கிட்ட வந்து கொடுக்கக்கூடாது, அதை 2-3 ஆள்கிட்ட வந்து பிரித்து கொடுங்க, அப்போ தான் அது நல்லது அப்படின்னு வந்து இந்த இதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து என்ன சிக்கல் வரும்னா ஒரு வேலையை ஒரே ஆளை செஞ்சாங்கன்னா அவங்க இதில் அது சலிப்பு வந்துடும். அப்போ வந்து அவங்களுக்கு மாற்று வேலையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துமே இதில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, வேலை பகுப்பு முறையோட அந்த நன்மைகள் என்னென்னு சொல்கிறாங்க. உழைப்பாளி ஒருவர் ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதனால அந்த வேலையில் திறமையுடையவராக இருப்பார். நவீன இயந்திரங்களின் உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுவதற்கு வழிவகுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. கம்பியில்லா தந்தி வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, அதையும் வந்து இதை வந்து வேலை பகுப்பு முறையில் சொல்கிறாங்க. காலமும் மூலப்பொருட்களும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் சொன்னாலும் அதோட மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலாளி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வதனால அவங்களுக்கு வந்து களைப்பு வந்து இந்த வேலை தானா அப்படின்னு அவங்களுக்கு வந்து சலிப்பு தட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பகுதி பண்பினை மட்டுமே
பணியினை மட்டுமே ஒரு தொழிலாளி மேற்கொள்வதால் அவர் வந்து மித்த வேலையெல்லாம் அவர் கற்றுக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கைவினைப் பொருட்களின் வளர்ச்சியை வந்து இது பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு தொழிலாளி ஒரு பொருளை மட்டுமே உருவாக்கி மனநிறைவு வந்து அவங்களால பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மூலதனத்தை பற்றி சொல்கிறாங்க. அந்த மூலதனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலதனம் அப்படின்னா அது அங்கே வந்து மெயின் ப்ளே பண்ணுறது என்னன்னா பணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மார்சல் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, இயற்கையின் கொடை தவிர்த்த, அதாவது இயற்கை என்னெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோ அதை தவிர்த்து மிச்ச வருமானம் வரக்கூடிய பிற வகை செல்வங்கள் எல்லாமே வந்து மூலதனம் தான் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா மார்சல் அவர்கள் சொல்கிறாங்க. அந்த மூலதனத்தின் வடிவங்கள் பாருங்கள். பருமப்பொருள் மூலதனம் அல்லது பொருட்சார் மூலதனம் அப்படின்றாங்க. பருமப்பொருள் பொருட்சார்னா இயந்திரங்கள், கருவிகள், கட்டடங்கள், அது மூலிமா நமக்கு வருமானம் வருது இல்லைங்களா, அதுக்கு நம்ம அதை செய்கிறதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பணத்தின் மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள் அப்படிங்கிறாங்க. பேங்க்கில் வந்து நம்ம டெபாசிட் வைக்கிறோம் இல்லைங்களா, இல்லைன்னா நம்ம அந்த ஷேரில் பங்கு இதெல்லாம் வாங்கி வைக்கிறோம்ல, அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள். மனிதனுக்கும் ஒரு மூலதனம் இருக்குது, மனிதன் திறன் வளங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா அவங்க கல்வி, பயிற்சி மற்றும் சுகாதாரத்தின் முதலீடுகள். அதிகமாக படித்தோம் அப்படின்னா பெரிய வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு இருக்காங்கல்ல, அந்த இதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மூலதனத்தின் சிறப்பியல்புகள்னு சொல்கிறாங்க. மூலதனம் வந்து செயலற்ற ஓர் உற்பத்தி காரணி அப்படிங்கிறாங்க. மூலதனத்துக்கு வந்து எந்த செயலும் கிடையாது. ஏன்னா அந்த மூலதனம் போட்டாங்கன்னா அதில் வேலை செய்ய போகிறது மனுஷன்தான். அதனால அது ஒரு செயலற்ற உற்பத்தி காரணிங்கிறாங்க. மனித முயற்சியால் தான் அந்த மூலதனம் உருவாக்கப்படுகிறதுங்கிறாங்க. உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி அல்ல, இது இன்றியும் உற்பத்தி நடைபெறுங்கிறாங்க. மூலதனம்ங்கிறது உற்பத்தியில் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றுலாம் இல்லை, மூலதனமே இல்லாமையும் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மை உடையது. பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வந்து வேலைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அளிப்பு வந்து நெகிழும் தன்மை உடையதுங்கிறாங்க. மூலதனம் ஆக்கமுடையது, பல ஆண்டுகள் நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாள் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைங்களா, அதனால பல ஆண்டு நீடிக்குங்கிறாங்க. மூலதனத்தை ஈடுபடுத்துவதன் நோக்கம் வந்து எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும் என்பதே ஆகும். அதாவது நமக்கு எதிர்காலத்தில் அமௌண்ட் வேணும் அப்படின்னா தான் நம்ம அதில் ஒரு மூலதனம் போட்டு நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு அப்படிங்கிறாங்க. தொழில் முனைவோர், தொழில் அமைப்பு ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான்ப்பா. அவங்க என்னன்னா உற்பத்தியை வந்து அதிகரிக்க முயல்வோர் தான் தொழில் முனைவோர். அதாவது ஒரு இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த உற்பத்தியை யார் அதிகரிக்க செய்கிறாங்களோ அவங்க தான் தொழில் முனைவோர் அப்படிங்கிறாங்க. இவங்களை வந்து இப்போ வந்து தொழில் அமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சமுதாயம் காட்டும் முகவர், சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. இவங்கள ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லியும் அவங்கள இப்போ பிரபலமாக சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து தொழில் முனைவோர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புது கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல். எதில் ப்ராஃபிட் அதிகமாக வருமோ அதை அடையாளம் கண்டுபிடிச்சி அதில் வந்து அவங்க முதலீடு போட்டு தொழில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்தி அலகின் இருப்பிடத்தை தீர்மானித்தல். எந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும்னா சேல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணணுங்கிறாங்க. புத்தாக்கத்தினை உருவாக்குதல், புது புது கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. வெகுமதி செலவை தீர்மானித்தல். வெகுமதியாக வந்து நம்ம எவ்வளோ செலவழிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானித்து அதை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிறாங்க. இடர்களை ஏற்றல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளுதல். நிறைய இடர்பாடு வரும், நிச்சயமில்லாமல் தன்மையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து அவங்க நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுதுப்பா. இப்போ வந்து இந்த உற்பத்தி அப்படிங்கிற லெசனில் உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான்ப்பா நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம். எல்லாமே நமக்கு நடத்தி கொடுக்கல. இது ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.